கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே குறும்புக்கார பையன்கள் இருவர் இருந்தனர். எப்போதும் இந்த இருவரை பற்றி ஊர்க்காரர்கள் அவர்களுடைய பெற்றோரிடம் புகார் அளிப்பதுண்டு. ஒரு நாள் இந்த இருவரும் ஒரு மாமரத்து தோட்டத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிட்டு விட்டு தங்களுடைய கால் சட்டை பாக்கெட்டுகளிலே அவர்கள் நிரப்பிக் கொண்டு இன்னும் கொஞ்சம் சட்டையில எல்லாத்தையும் உள்ள வச்சு சட்டை இறுக்கி கட்டிக்கிட்டு 2 பேரும் மரத்தை விட்டு கீழே இறங்கும் பொழுது அந்த தோட்டத்துக்காரன் பார்த்துட்டான். உடனே அவன் அவர்களை துரத்துகிறான். இருவரும் அந்த தோட்டக்காரன்கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக ஓடுகிறார்கள். அப்போ ஒருத்தர் சொல்றான், இதற்கு பற்றிய அந்த கல்லறை தோட்டம், இதற்குள்ள நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம், அப்பதான் நம்ம தோட்டக்காரன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும் சொல்லி அதுக்குள்ள குதிக்க முயற்சிக்கிறான். ஒருத்தர் காம்பவுண்ட் சுவரை ஏறி உள்ள குதிச்சுட்டான். இன்னொருத்தர் குதிக்கும் பொழுது சட்டையில கட்டி வச்சிருந்த 2 மாம்பழம் கீழே விழுந்துருச்சு. உள்ள போய் 2 பேரும் கல்லறைக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். தோட்டக்காரன் பார்த்துட்டு போயிட்டான். அந்த பக்கமா ஒரு குடிகாரன் வந்தான். அந்த குடிகாரன் நடந்து வரும்போது கல்லறை தோட்டத்துக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட் சுவர் ஓரம் காதை வச்சு பார்க்கறேன். அங்க உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, உனக்கொன்னு எனக்கொன்னு, எனக்கொன்னு உனக்கொன்னு. இவனுக்கு ஒரே பயம், என்னடா உள்ள சத்தம் வருதே, ஏதோ பேய்ங்க பொணத்தெல்லாம் எடுத்து உனக்கொன்னு எனக்கொன்னு பங்கு போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி பயந்து போய் பங்கு சாமியார்ட்ட சொன்னான். பங்கு சாமியார் அதை போல குடிகாரனை ஏதாவது கனவு கண்டுட்டு இங்க எதையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சான். இல்ல சாமி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பங்கு தந்தையை கூப்பிட்டு வரான். பங்கு தந்தையும் அதே இடத்துல போய் இந்த செவத்து ஓரத்துல காதை வச்சு கேட்கிறாரு. உள்ள இருந்து குரல் வருது, உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு. அவரும் இந்த குடிகாரனோட சேர்ந்து பயந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு குரல் கேட்குது. அப்ப வெளியே 2 இருக்கு, அது யாருக்கு அப்படின்னு இன்னொரு குரல், உனக்கொன்னு எனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கொன்னு. அவ்வளவுதான், நம்ம 2 பேரான்னு சொல்லி பங்கு சாமியாரும் அந்த குடிகாரனும் பயந்தே ஓடிட்டாங்களாம். இந்த 2 பசங்களும் மாம்பழத்தை பத்தி பேசும்பொழுது இவங்க நம்மளதான் பிடிக்க வராங்க, பேய்ங்கன்னு சொல்லி பயந்தே போனாங்க. கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயம் என்பது நம்ம மனிதர்களுடைய ஒரு பொதுவான எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள ஏதோ ஒரு பயத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார். ஒரு குழந்தை தனியா இருப்பதற்கு பயப்படுது. மாணவர்கள் தேர்வு எழுத தோல்வியை தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க பயப்படுகிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறார்கள். தொழிலாளர்கள் வேலை போயிடுமோன்னு நினைத்து பயப்படுகிறார்கள். நோயாளிகள் நோயின் வழியாக வருகின்ற துன்பத்தை கண்டு பயப்படுகிறார்கள். முதியோர் தனிமையை கண்டு மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். பயம் எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றிலும் இருக்கின்றது. பொது காலத்தினுடைய 19வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாடு, இறை பிரசனமே இந்த பயத்தினுடைய மருந்து என்ற ஒரு இறை சிந்தனையை நம் வைக்கின்றே. இறை பிரசனத்தில் பயம் தன் வலியை இழக்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் இறைவாக்கின எலியா, திருத்துதர் பவுல், சீடர்கள் மற்றும் பேதுரு ஆகியோரின் வெவ்வேறு வகையான பயத்தை எடுத்துரைத்து அதற்கு சிறந்த மருந்தாக இறைவனின் பிரசனம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக எலியாவினுடைய பயம். இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயலின் வரலாற்றில் மிகச்சிறந்த இறைவாக்கினர்கள் ஒருவரான எலியாவை நாம் பார்க்கின்றோம். கார்மேல் மலையில் பல்வேறு போலி இறைவாக்கினர்களை எதிர்த்து நின்றவர் இவர். இறைவன் வானத்தில் நெருப்பை அனுப்பி அவரது ஜெபத்திற்கு பதிலளித்தார். 1 அரசர்கள் 18வது அதிகாரம் 20 முதல் உள்ள இறை வார்த்தை. இங்கு எலியா ஒரு புதியதொரு உச்சத்தை தொடுகின்றார். ஆனால் அதற்கு பின் உடனடியாக எசபெல் அரசி அவரை கொல்வதாக மிரட்டுகின்றார். 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். பயந்த இறைவாக்கினர் திடீரென பாலைவனத்திற்குள் ஓடி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டார்.
இந்த காட்சி ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றது. பெரிய ஒரு வெற்றி நம்மை பயத்திலிருந்து காப்பாற்றுவதில்லை. சில வேளைகளில் நமது சவால்கள் மற்றும் மனச்சோர்வு நமது வெற்றிக்கு பின்னரே வருகின்றது. எலியாவினுடைய பயம் வெறும் உடல் சம்பந்தமானதல்ல, வெறும் இறப்பை நோக்கிய பயம் அல்ல. அவர் உணர்வுபூர்வமாக அங்கு சோர்வடைவதை பார்க்கின்றோம். அவருடைய ஆன்மீகத்தில் அவர் வற்றி போவதை பார்க்கின்றோம். தமது பணி தோல்வியடைந்ததாக அவர் நினைத்தார், நம்பினார். அவரில் தளர்ச்சி, தனிமை, ஏமாற்றம் இருந்தது. ஆனால் இறைவன் அவரை கண்டிக்கவில்லை, எசபேலை எதுவும் செய்யவில்லை. மாறாக அவர் தம் முன் நிற்குமாறு எலியாவை அழைக்கிறார். எலியா ஒரு பெரிய பலத்த காட்சி, பூமி அதிர்ச்சியும் எரிகின்ற நெருப்பையும் காண்கின்றார். ஆயினும் இந்த வியத்தகு வெளிப்பாடுகள் எதிலும் இறைவன் இல்லை. இறுதியாக இறைவன் ஒரு மென்மையான அமைதியான சத்தத்திலே அங்கு இருக்கின்றார். அதிலே எலியா இறைவனை சந்திக்கின்றார். இங்கு எலியாவுக்கு இறைவன் அளித்தது அவருடைய பிரசன்னம் மட்டுமே. ஆம், பயந்த இறைவாக்கினர் ஒரு ஆழமான உண்மையை கண்டறிந்தார். இறைவனின் மிகப்பெரிய வல்லமை பெரும் அதிசயங்கள் மூலமல்ல, மாறாக அவரது அமைதியான ஆறுதல் அளிக்கின்ற அவருடைய பிரசன்னத்திலே வெளிப்படுகின்றார். எலியா குகையிலிருந்து புதிய வலிமையோடு வெளியே வருகின்றார். அவருடைய சூழ்நிலைகள் மாறியதா அல்ல, மாறாக அவர் இறைவனை சந்தித்ததா. ஆக இறை பிரசன்னம் அவருடைய பயத்திற்கு சிறந்த மருந்தாக இங்கு மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக திருத்தூதர் பவுலின் பயம். இன்றைய இரண்டாம் வாசகம் மிகவும் வேறுபட்டதாக நமக்கு வாசிப்பதற்கு தோன்றினாலும் அதுவும் அதே சிந்தனையை வழங்குவதை நாம் தியானிக்கலாம். திருத்தூதர் பவுல் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத தமது சகோதரர்களுக்காக ஆழ்ந்த ஒரு வருத்தத்தை, துக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர முடியுமானால் தான் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதாக அவர் அறிவிக்கின்றார். இங்கு திருத்தூதர் பவுல் வெளிப்படையாக பயத்தை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் அவருடைய வார்த்தைகள் மற்றொரு வகையான பயத்தை வெளிப்படுத்துகின்றது. நம் இறைவனிடமிருந்து தூரமாக செல்லும் போது எழுகின்ற கவலை, துக்கம் மற்றும் வாழ்வை குறித்த பயத்தை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். எனவே திருத்தூதர் பவுல் இத்தகைய பயத்தின் சூழலில் இருந்து அவர்களை விடுவிக்க இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் தன் மாட்சியை விளங்க செய்ததை அவர் அங்கு எடுத்துரைக்கின்றார். ஆக இறைவனுடைய அந்த இறை பிரசனம், இறை மாட்சியை வெளிப்படுத்துவதே அவர்களுடைய பயத்திற்கு தீர்வாக, மருந்தாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பயத்தினுடைய இரண்டு முகங்களை பார்க்கின்றோம். அங்கு இரு பயங்களை பார்க்கிறோம். அதிலே நாம் பார்ப்பது சீடர்களுடைய பயம். சீடர்கள் இரவு நேரத்தில் கலிலேயா கடலை கடக்கிறார்கள். ஒரு கடுமையான புயல் எழுகின்றது. படகு பலமான காற்றாலும் சக்தி வாய்ந்த அலைகளாலும் அழிக்கப்படுகிறது. இருள் அவர்களை சூழ்கின்றது. திடீரென கடலின் மேல் நடக்கும் ஒருவரை அவர்கள் காண்கிறார்கள். இயேசுவை அடையாளம் காண்பதற்கு பதிலாக ஐயோ பேய் என அவர்கள் பயத்தால் கூக்குரலிடுகிறார்கள். உடனடியாக இயேசு அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்றார். மத்தேயு நற்செய்தி 14:27. இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக நான் பார்க்கின்றேன். இயேசு இங்கு முதலில் கடலை அமைதிப்படுத்தவில்லை, அவர் முதலில் தம்மையே வெளிப்படுத்துகின்றார். நான் தான் என்று கூறுகின்றார். இந்த நான் தான் என்ற சொற்றொடர் நான் இருக்கின்றவராக இருக்கின்றேன். விடுதலை பயணம் 3:14 மோசேக்கு எரியும் முட்புதரில் இறைவன் வெளிப்படுத்தப்பட்டது. அதையே இங்கு நாம் பார்க்கின்றோம். அதனுடைய எதிரொலிப்பாக நாம் இதை பார்க்கின்றோம். இயேசுவினுடைய பிரசனம் பயத்திற்கு மருந்தாகிறது. நற்செய்தியிலே மற்றொரு பயத்தை நாம் பார்க்கின்றோம். அது பேதுருவினுடைய பயம். பேதுருவின் பயம் மற்ற சீடர்களின் பயத்தில் இருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறது. மற்றவர்களைப் போல் அல்லாமல் படகின் பாதுகாப்பை விட்டுவிட்டு வெளியேறும் தைரியம் பேதுருவுக்கு உள்ளது. அவரது கண்கள் இயேசுவின் மேல் இருந்த கடல் மேல் நடக்கின்றார். அவர் நினைத்தை சாதிக்கிறார். ஆயினும் அவர் பெருங்காற்று வீசியதைக் கண்டு பயப்படுகின்றார். மத்தேயு நற்செய்தி 14:30. பேதுரு தமது கவனத்தை கிறிஸ்துவிடமிருந்து புயலின் மீது திருப்புகிறார். அவர் அலைகளை உடனடியாக அவரது உள்ளத்திலே ஏற்கின்றார். அந்த பெருங்காற்றை அவர் உடனடியாக ஏற்கிறார்.
அதனால் அவர் முழுக தொடங்குகின்றார். மீண்டுமாக நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, இயேசு முதலில் புயலை அமைதிப்படுத்தவில்லை. அவர் முதலில் பேதுருவை காப்பாற்றுகிறார். அதன் பின்னரே அங்கு காற்றை நோக்குகின்றார். காற்று ஓய்கின்றது. இறைவன் பெரும்பாலும் நமது சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்பே நம்முடைய இதயங்களை மாற்றுகின்றார் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். மீண்டுமாக இறை பிரசனம் பயத்திற்கு மருந்தாக்கின்றது. திருவிவிலியம் இறைவனால் அழைக்கப்பட்டவர்களும் பல்வேறு விதமான பயத்துடன் போராடினர் என்பதை மீண்டும் மீண்டுமாக நமக்கு நினைவூட்டுகின்றது. மோசே தமது பேச்சு திறமையின்மை காரணமாக பார்வோன் முன் பேச பயப்படுவதை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா இறைவாக்கினர் தனது இளமையின் காரணமாக தகுதியற்றவராக உணர்ந்தார். எரேமியா 1வது அதிகாரம் 68வது வசனம். கிதியோன் தன்னை பலவீனமாக கருதியதால் மிதியானியரிடமிருந்து மறைந்து ஓடிப்போனார். யோனா தமக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை கண்டு பயந்து இறைவனிடமிருந்து ஓடிப்போனார். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம். அரசன் தாவீது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். நான் பயப்படும் போது உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றேன். திருப்பாடல்கள் 56வது அதிகாரம் 3வது வசனம். ஆக பயம் மனித வாழ்வின் ஒரு அங்கமாகும். ஆனால் இத்தகைய சூழலில் எல்லாம் இறை பிரசன்னம் பயத்திலிருந்து அவர்களை விடுவித்து திடப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன், லூக்கா 1:30 என மரியாவை, யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்பையும் நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும், அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசுவின் கல்லறைக்கு வந்த பெண்களுக்கும் இறை பிரசனம் பயத்தை நீக்கி திடப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 1933ஆம் ஆண்டு அமெரிக்கா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தது. வங்கிகள் திவாலாயின, வேலையின்மை அதிகரித்தது. இதனால் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கைகளை பாதித்தன. வாழ்வின் பயத்தால் நிறைந்திருந்த அந்த நாட்டின் முன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர் நிற்கின்றார். அவர் தனது பதவியேற்பு உரையில் நாம் அஞ்ச வேண்டிய ஒரே விஷயம் அச்சம் மட்டுமே என்கின்றார். அதாவது பயத்திற்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும் என்றார். இந்த வார்த்தைகள் பயத்தில் இருந்த அந்த நாட்டிற்கு பெரிய நம்பிக்கையை அளித்தன. ஏனெனில் நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடியை விட அச்சமே, பயமே அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அவர்கள் உணர்ந்தார். அதே போல புனித 2ஆம் ஜான் பால் 1978 திருத்தந்தையாக பொறுப்பெடுத்த போது உலகம் அரசியல் பதற்றத்தாலும் சித்தாந்த மோதலாலும் பரவி கிடந்தது. இந்த நிச்சயமற்ற தன்மையிலே திருச்சபை மற்றும் இந்த உலகத்தின் முன் நின்று அஞ்சாதீர்கள், கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்வின் கதவுகளை திறங்கள் என்றார். இந்த வார்த்தைகள் திரு அவையை அன்று உறுதிப்படுத்தின. நற்செய்தியினுடைய புயல்கள், இந்த பயங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் உறவுகளுடன் போராடி கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் தொழில் மற்றும் உறவுகளை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் நிதி சுமைகளை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பயத்திலே, அச்சத்திலே நாம் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இயேசு சீடர்களை பார்த்து கூறியதை போல துணிவோடு இருங்கள், நாம் தான், அஞ்சாதீர்கள் இருக்கின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய இதயத்திலே, உள்ளத்திலே, வாழ்க்கையிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பயத்திற்கு இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளே, இயேசுவினுடைய அந்த பிரசனமே சிறந்த ஒரு மருந்தாக மாறும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.